பக்தி வெள்ளி அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம் உங்கள் அனைவருக்கும். நேற்றைய சிறு கதையின் தொடர்பு இன்று இதோ. அனைவரும் உண்டு முடித்த பின் வந்து மேசையில் அமர்ந்தார்கள். மன்னர் வருகிறார். மன்னர் நமக்கு பெரும் பொன்பொருள் கொடுப்பார், நம் புகழை பாராட்டி என இவர்கள் அனைவரும் நினைத்து கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் வருகிறார், சொல்கிறார், நீங்கள் இதுவரை எந்தெந்த பணிகள் எப்படி எப்படி செய்தீர்கள் என எனக்கு ஒரு வாரத்துக்குள் சரியான தகவலை எழுத்துப்பூர்வமாக நீங்கள் என்னென்ன செய்கிறீர்கள், யாராருக்கு என்னென்ன செய்கிறீர்கள் என கையொப்பம் பெற்று ஒரு வாரத்திற்குள் இங்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று அவர் சொல்கிறார். அங்கு அமர்ந்திருந்த மந்திரிமார்கள் எல்லாம் திகைத்து போகிறார்கள். என்ன இது, மன்னர் இப்படி சொல்கிறாரே, நாம் அனைத்தும் சிறப்பாக செய்துவிட்டோம் என பொய் சொல்லிவிட்டோமே என மனதிற்குள் பயம் எழுகின்றது. ஒருவரை முறைத்து பார்த்து கொள்கிறார்கள். சரி மன்னர், நீங்கள் சென்று வரலாம் என்று மன்னர் அறைக்கு சென்று விடுகிறார். இவர்களோ புலம்புகளோடு தன் கண்களில் பயம் தெரியும் வண்ணம் ஒவ்வொருவராக அரண்மனை விட்டு வெளியேறுகிறார்கள். ஒரு வாரமாக செல்கிறார்கள். அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என ஒவ்வொரு வீடாக செய்கிறார்கள். என்னென்ன பணம் செய்கிறோம் என அனைவரிடத்திலும் சேகரித்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் உங்களுக்கு செய்ததையெல்லாம் நீங்கள் மன்னரிடம் சொல்ல வேண்டும் எழுத்துப்பூர்வமாக என எழுதி ஒவ்வொரு இடமும் மிரட்டி கையொப்பம் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். மன்னர் சற்றே இவர்கள் என்ன செய்வார்கள் என்று இவருக்கு நிச்சயம் தெரியும். ஒரு மாதங்களாக இவர் யாசகரை போல் நடித்து கொண்டிருந்தார் அல்லவா, இது யாருக்கும் தெரியாது, இவர்களுக்கும் தெரியாது. ஒரு வாரங்களுக்கு பிறகு அவர் மீண்டும் சபையை கூடுகிறது. மன்னர் வருகிறார். இவர் அனைவரும் தயார்நிலைப்படுத்திய தன்னுடைய என்னென்ன பணிகளை செய்தோம் என தயார்நிலைப்படுத்திய கணக்கு புத்தகங்களோடு அமர்கிறார்கள். அமர்ந்த பின் என்ன நடக்கின்றது என்பது யாருக்கு தெரியும்? சற்றே அனைவரும் கண்ணில் பயங்கள் தெரிகிறது. அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மன்னர் வருகிறார். என்ன தண்டனை கொடுப்பார் என்பது நாளை பதிவில் நிச்சயமாக நான் சொல்லி முடிக்கிறேன். நாளைய பதிவில் அவர்களுக்கு என்ன தண்டனை என்று என் உறவுகளே நாளை பதிவையே காணுங்கள்.